வரேங்க ஐயா. ம். ம். நான் உள்ள போறேன், நீங்க உட்காருங்க. எல்லாம் தலை எழுத்து. உங்களை நம்பி கார்ல ஏறினதுக்கு இங்க கொண்டு வந்து தள்ளிட்டீங்கல்ல. என்ன ஏன் திட்டுறீங்க? கடைசியில இங்க வரதுக்கு தான் இவ்வளவு போராட்டமா? நம்ம நிலைமைய நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்குங்க. என்ன பண்றத? தேவா கார்ல ஏறிட்டோம். அவன் எங்க கூட்டிட்டு வருவான்னு யாரு கண்டா? ஆனா அவன் கார் வரலன்னு வச்சுக்க, இப்பவும் நாம வேகாத வெயில்ல நடந்துதான் வந்துட்டு இருப்போம். ஏதோ பூஜை கையன்னு சொல்றாங்கல்ல, முடியட்டும். ஏதாவது காரணத்தை சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்புவோம். ஆமா, நீ ஏதோ பூஜைன்ற பேர்ல துர்கா தானே பெருசா பில்டப் கொடுத்துட்டு இருந்தா. அது என்ன பூஜைன்னு தான் பார்த்துட்டு போயிடுவோமே. அம்மா, பெரிய ஐயா அவசரப்படுத்துறாங்க. நல்ல நேரம் வேற முடிய போகுது. அதனால நீங்களே பூஜை பண்ணி பேழையை எடுத்து என் தலையில வச்சு என்னை வழி அனுப்பி விடுங்கம்மா. இல்ல கௌரி, நான் அதை பண்ணக்கூடாது. எனக்கு அதுக்கு அனுமதியும் இல்ல. முறைப்படி பூஜை பண்ணி பேழைய உன் தலையில ஏத்தி யாத்திரையை தொடங்கி வைக்க வேண்டியது துர்கா தான். நீ எப்ப கிளம்பணும்னு அவளுக்கு தெரியாதா என்ன? அதெல்லாம் அவ சரியான நேரத்துல வந்துடுவா. நீ கவலைப்படாத.